அன்வர் ராஜா அங்கருந்து வெளிய போனவரு, அவருடைய சில கருத்துக்கள் எல்லாம் வந்து முழுக்க கட்டுப்பாடு எடப்பாடி கிட்டலாம் ஒண்ணும் கிடையாது. அது லகான் அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து இன்னமுமே டிசைடிங் டெல்லியா தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வைய வெளிப்படுத்துறாங்க. சந்தேகத்தை வெளிப்படுத்துறாங்க. அது எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப சேகர்பாபு ஐயா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவும் சொல்லுவார்ல. அ. வெளிய போம்போது. ஜெயலலிதா அம்மாலாம் ஒரு பெரிய ஆளுமை கிடையாதுன்னு சொல்லுவார்ல. அதனால இது எல்லாரும் சொல்றது. வெளிய போன பிறகு சொல்றத பற்றி நம்ம விவாதிக்க முடியுமா? ம். வெளிய போன பிறகு அது நல்ல கட்சி, நல்ல தலைவரு. ஆனா நான் அதுக்காக இங்க வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? ம். நீங்க சொல்றது கொஞ்சமா பொருத்தமா பாருங்க. அவர் யாருடைய விசுவாசி? எம்ஜிஆர் விசுவாசி. ஜெயலலிதா அம்மா விசுவாசி. அவங்க 2 பேருக்கும் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் யார் தீய சக்தி? யார் எதிரி? இல்ல அங்க நீங்க போய் பழைய நின்னுட்டு சேகர் பாபு வரலாற எட்டு வரீங்க நீங்க. இல்ல. அங்க போய் நின்னுட்டு அ, அன்வர் ராஜா, அ, இவரு சரியான ஆளுமை இல்லைன்னா, நீங்க போய் நிக்கிறதே திமுக. ம், யார் வந்து தேவையில்லைன்னு அடையாளம் காட்டாங்களோ, அந்த பக்கம் போய் நின்னுட்டு, ம். இந்த பக்கத்த பழிச்சு இல்ல சொன்னா என்ன பிரயோஜனம்? பிஜேபி கபளீகரம் பண்ணிரும்னு சந்தேகப்படுறாரு அவரு. பயப்படுறாரு. இனி இந்த இந்த வண்டியில நான் பயணம் பண்ண முடியாதுன்ட்டு தான் நான் வண்டியே மாறுனேன். ஆமா, எந்த வண்டியில போய் உட்கார்ந்துருக்காரு? அ, அதிமுகவ காப்பாத்துற வண்டியில உட்கார்ந்துருக்காரா? அதிமுகவ வளர்த்தெடுக்கிற வண்டியில உட்கார்ந்துருக்காரா? சுத்தமா அதிமுக துடை தெரியப்பட வேண்டும் யார் கனவு கண்டுன்னு செயல்படுறாங்களோ, அந்த திமுகல உட்கார்ந்துன்னு பிஜேபி கபளீகரம் செய்திரும்னா, இது என்ன மாய பேச்சா இருக்குது? ம், அவர பொறுத்தவரைக்கும், அவர் தொகுதி வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற தொகுதி. இயற்கையாகவே நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த தொகுதினா பிஜேபி கூட்டணின்னு இருக்கும்போது, அவரும் கடந்த காலங்கள்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து கூட சமரசம் ஆகி தான் 2021 வரைக்கும் எப்படி இருந்தாரு? ம். 2019ல எப்படி இருந்தாரு? சரி. 2021ல எப்படி இருந்தாரு? பிஜேபி கூட்டணி தானே. அப்ப இந்த விழிப்புணர்வுலாம் இல்லையா அவருக்கு? ம், அவர பொறுத்த வரைக்கும் அங்க இருந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. அது தோல்வியிலேயே முடியுது. ம், பிஜேபி கூட இருக்கும்போது அங்க அந்த இடத்துல சிறுபான்மை ஓட்டுகள் ரொம்ப வரமாட்டேன்து. அப்ப அவருக்கு எதிர்காலம் இல்ல. அடுத்த கட்டத்துக்கு போய் அவர் மகனும் அங்க கவுன்சிலர் நிக்கும்போது, அவங்களும் தோக்குறாங்க. அப்போ அடுத்த தலைமுறைக்கும் இது வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்து. ம், அப்போ எதிர் முகாம்ல போய் நிக்கிறாரு. வேற எதுவும் கிடையாது. ம், தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக அவர் நிக்கிறார். மற்றபடி நல்ல தலைவர் அவரு, சீனியரு, அந்த காலத்திலிருந்து இருந்தவர் தான், இல்லன்னு சொல்லல. அவருடைய சூழ்நிலை. அவர் இருக்கிற பகுதி அந்த மாரி. அவருக்கோ இல்லன்னா அவரோட அடுத்த தலைமுறைக்கோ எதிர்காலம் இல்லன்னும்போது, வேற முகாம்ல போய் நிக்கிறாரு. தவறு கிடையாது. அவ்வளவுதான். அதனால அவர் இந்த பக்கத்த சொல்றதெல்லாம் வந்து உண்மையாகி விடாது. அவ்வளவுதான். பிஜேபி கபலீகரம் செய்கிறோம். அதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த மாரி செய்யவும் முடியாது.